எங்க ஊர் பையன் தான் கூட படிக்கிற எல்லா பொண்ணுங்களையும் லவ் பண்றேன்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டு அவங்க பிரெக்னன்ட் ஆனவன அவங்கள பிரேக்கப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வேற பொண்ணுங்களை லவ் பண்ணி அவங்களையும் ஏமாத்துறான். இவன் இப்படி பண்றான்னு தெரிஞ்சும் எல்லா பொண்ணுங்களுமே இவனை தான் லவ் பண்ணுது. ஏன்னா அந்த ஸ்கூல்ல இவன் தான் டாப்பர். இவனோட ஸ்கூல்ல நியூவா ஜாயின் பண்ற இந்த பொண்ணு தான் இவனுடைய வாழ்க்கையை மாத்துன்னு இவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அத மாதிரியே ஒரு அழகான பொண்ணு இவனுடைய ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களுமே அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்துறாங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அழகு. ஆனா இவன் வந்து அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பெட்டு கட்டுவான். இவன் இது வரைக்கும் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருப்பான். அந்த மாதிரி இந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுறான். கடைசியில எல்லாரும் பெட் கட்டின மாதிரி எல்லாருமே யாரு சொன்னது கரெக்டா நடந்திருக்கு சொல்லி செக் பண்ணுவாங்க. இதுல ஒருத்தங்க மட்டும் கரெக்டான 4 டைம் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. யாருடான்னு பார்த்தா அது இந்த பொண்ணு தான். அப்பதான் எல்லாத்துக்குமே விஷயம் புரியுது இவன் ஏன் இவ்வளவு சீக்கிரமா கரெக்ட் பண்ணான்னு. ஏன்னா பெட் கட்டின பண்ண எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்கே கடைசியில வந்துடும். இந்த விஷயம் எல்லாமே அந்த ஸ்கூல் ஃபுல்லா தெரிஞ்சு இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். ஏன்னா இவ்வளவு நாளா கெத்தா இருந்து கடைசியில ஒரு பொண்ணால இவனுக்கு இப்படி நடந்துரும். கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுவான். பார்த்தா இவன் கன்சீவா இருப்பான். எப்படின்னே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவனுக்கு குழந்தையும் பிறந்துரும். ஆனா இந்த பொண்ணு இவனை பிரேக்கப் பண்ணிட்டு அந்த குழந்தைய இவன்டே கொடுத்துட்டு போயிடுவா.